வணக்கம். livechennai.com வியூவர்ஸ். சென்னைக்கு குட் நியூஸ். திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் 425 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு வரும் நிலையில் அது எப்பொழுது மக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சமீபத்தில் இந்த பேருந்து நிலையத்தில் ஆய்வு பணிகளை மேற்கொண்ட CMTA அதிகாரிகள் சில முக்கியமான தகவல்கள் வெளியிட்டுள்ளார்கள். இந்த தகவல்கள் பயணிகளின் கவனத்தை பெற்றுள்ளது. அது என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். திருமழிசை அருகே உள்ள குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று கடந்த 2019 தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதற்காக குத்தம்பாக்கம் கிராமத்தில் வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து 24.8 ஏக்கர் நிலம் பெறப்பட்டு 5 லட்சம் சதுர அடியில் ரூபாய் 427 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி 2021 ஆரம்பமானது. அதாவது ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டபடி இங்கு மற்ற பேருந்து நிலையங்களில் விடுபட்ட பணிகள் என்று சொல்லப்போனால் போலீஸ் ஸ்டேஷன், பணிமனை, ஏசி வசதி மற்றும் பல்வேறு பணிகளுக்கு திட்ட மதிப்பு ரூபாய் 427 கோடியாக திருத்தி அமைக்கப்பட்டு இந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த பணிகள் இறுதி கட்டத்தையும் நெருங்கிவிட்டது. இந்நிலையில் CMTA உறுப்பினர் செயலர் பிரகாஷ், ஓய்வு பெற்ற சென்னை பெருநகர ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணைய சிறப்பு செயலாளர் ஜெயக்குமார், தலைமை பொறியாளர் மகாவிஷ்ணு, குந்தம்பாக்கம் பேருந்து நிலைய வருவாய் அலுவலர் பால் பிரின்ஸ்லி ராஜ்குமார் உள்பட அதிகாரிகள் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை சமீபத்தில் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது அவர்கள் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். மேலும் செய்தியாளர்களிடம் பேசும்போது பொதுமக்கள் போக்குவரத்து அதிகாரிகளுடன் நடத்திய கலந்தாய்வில் வந்த தகவலின் பேரில் பொங்கல் விடுமுறைக்கு பிறகு இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார்கள். குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துவிட்டால் கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு செல்லும் அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படும். இது கோயம்பேடு, மாதவரம் மற்றும் கிளாம்பாக்கம் பகுதிகளில் உள்ள பேருந்து வசதிகளை அதிகரிக்கவும் நகரின் 4வது முக்கிய பேருந்து நிலையமாக மாறவும் வாய்ப்பிருக்கிறது. திருவள்ளூருக்கு அருகில் இருப்பதால் மேற்கு நோக்கி செல்லும் புறநகர் சேவைகளுக்கு இது ஒரு முக்கியமான கட்டமைப்பாக எதிர்காலத்தில் அமையும். இந்த புதிய நிலையத்தின் வாகனங்கள் நிறுத்துவதற்கான 9 ஏக்கர் பகுதி, ஒரு காவல் நிலையம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை NH4 உடன் இணைக்கும் 18.2 ஏக்கர் அணுகு சாலை போன்ற வசதிகள் உள்ளன. கடந்த வருடமே இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கட்டுமான பணிகள் குறிப்பிட்ட காலத்தில் நிறைவடையாமல் இருந்ததும் மேலும் கூடுதலாக வசதிகள் செய்ய CMTA திட்டமிட்டிருந்தது. இது போன்ற காரணங்களால் திறப்பு விழா தள்ளி போனது. இதற்கு பிறகு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அப்பொழுதும் திறக்கப்படவில்லை. இதையடுத்து ஜூலை இறுதிக்குள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்பொழுதும் திறக்கப்படவில்லை. பிறகு ஆகஸ்ட் இறுதிக்குள் என்றார்கள். அதற்கு பிறகு நவம்பர் இறுதிக்குள் என்றார்கள். ஆனால் இந்த பணிகள் முடியாததால் அப்பொழுதும் திறக்கப்படவில்லை. எனவே பண்டிகையை கருத்தில் கொண்டு எப்படியும் பொங்கலுக்கு திறக்கப்பட்டுவிடும் என்று கருதப்பட்டது. ஆனால் பொங்கல் விடுமுறைக்கு பிறகுதான் இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என்று தற்போது CMTA அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள்.